வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வருகின்ற இடைத்தேர்தலில் விஜய்க்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். வெளியானது அதிர்ச்சி தகவல். உண்மையாகவாப்பா? வெற்றி பெற்று இன்னும் 6 மாத காலம் கூட ஆகல, அதற்குள்ளாக அவர் மீது இருக்கக்கூடிய கவர்ச்சி தீர்ந்து போச்சா? மக்கள் சிந்திக்க தொடங்கி விட்டார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சிந்திக்க தொடங்கிட்டாங்களோ இல்லையோ, ஆனால் விஜய் அவர்களும் சரி, விஜயுடைய இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களும் சரி, அவங்க சிந்திக்க தொடங்கல. நாம தான் இப்ப ஆளுங்கட்சி என்பதை மறந்து விட்டார்கள். விஜய் அவர்களும் திருச்சி கிழக்கில பேசின விஷயம் வில்லங்கமாக மாறி போயிருக்குது. வரிக்கு வரி விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. அதிமுக திமுக வச்சு செய்யறாங்க. கவேகா காரங்க கூட அதுக்கு முட்டு கொடுக்க முடியாம விழிப்பிதுங்கி நிற்கின்றார்கள். அந்த அளவுக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணியமற்ற முறையில பேசியிருக்கின்றார். அதனால பேச்சே வில்லங்கமா மாறி இருக்கின்ற பொழுது தவேகாவுடைய தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் நேத்து திருச்சி கிழக்கில் நடந்து கொண்ட விஷயமும், அதை தாண்டி ஸ்ரீவைகுண்டத்தில் 2 தற்குறிகள் செய்திருக்கக்கூடிய மட்டமான வேலையினாலும் அடுத்து வருகின்ற தேர்தலில் மண்ணை கவ்வாங்க என்பதை உறுதிப்படுத்தியிருக்குது. அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன். ஆனால் அதற்கு முன்பாக சில விஷயங்கள் நம்ம விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மளை கை விட்டுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவில் இருந்தே விஜய காலி பண்ற விஷயங்களை நம்ம விரிவாக பேசலாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. இன்று பிறந்தவர்கள் வருகிறார்கள். இவ்வளவு எதிரிகளை எல்லாம் நீங்கள் வசப்படுத்தக்கூடிய அந்த கவர்ச்சி உங்களிடத்திலே எப்படி வந்தது? அந்த ஈர்ப்பு எப்படி வந்தது? ஓட்டு போட வருகிறார்கள். 60,000 மைல்களுக்கு அப்பாலே வெள்ளையன் காலத்திலே வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஓட்டு போட திருச்சிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அரபு நாட்டிலே இருந்தவர்கள் வந்தார்கள். ஈழ நாட்டிலே இருந்தவர்கள் ஓட்டு போட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த கவர்ச்சியை கண்டு நானெல்லாம் உங்களிடத்திலே வந்த பொழுது என்னை என்ன சொன்னார்கள் தெரியுமா? வீடியோவில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆவேசப்படுறார். மக்கள் கவர்ச்சினால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கேட்கிறார். ஆனா கூடவே இருந்த கூப்பா கிருஷ்ணன் விஜய் அவர்களை காலி பண்ணிட்டார். ஆமா, கவர்ச்சினால தான் ஓட்டு போட்டாங்க. நான் கட்சியில சேர்ந்ததே கவர்ச்சி தான். வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து ஓட்டு போட்டவனும் கவர்ச்சியில் தான் ஓட்டு போட்டான். சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ 100 ஆண்டு கட்சியோ 75 ஆண்டு கால கட்சியோ இல்ல 57 ஆண்டு கால கட்சியோ, அங்கிருந்து வர்றவங்க எல்லாம் கவர்ச்சினால தான் உங்கள்கிட்ட சேர்றாங்க. பின்ன நீ என்ன மக்கள் தொண்டு ஆட்டிருக்க அப்படின்னு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் கேட்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பாக என்ன மக்கள் பணி செஞ்சார் யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? இல்ல அரசியலுக்கு வந்துட்டு பிறகுதான் அவர் நடத்தின போராட்டங்கள் எத்தனை? தவேகா தொடங்கி 3 ஆண்டு காலமாச்சு. இந்த 3 ஆண்டு காலத்துல விஜய் அவர்கள் அரசியல் களத்துல இந்த பிரச்சனைக்காக தான் களத்துல நின்னார். சொல்ல முடியுமா? மத்திய அரசாங்கத்துடைய பிரச்சனை, மாநில அரசாங்கத்துடைய பிரச்சனை, ஏதாவது விஜய் தலைமையில் நடந்த போராட்டங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லையா? அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக தொண்டாற்றி மக்களுடனே இருந்து மக்கள் பிரச்சனை அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விஜய் இருந்தாதான் பிரச்சனை தீரும் என்று மக்கள் நம்பிக்கை வச்சு நான் ஓட்டு போட்டாங்களேனா? முழுக்க முழுக்க கவர்ச்சி தான். இதை நாம சொன்னோம்னா விஜய்க்கு கோபம் வந்தது. அது மட்டும் இல்ல, கவர்ச்சி நான் என்ன அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன சொல்லு? நான் என்ன கவர்ச்சி நடிகைன்னு சொல்றீங்களா? இல்ல நான் என்ன பொம்பளையான்னு கேக்குறீங்களா? என்ன வார்த்தை சொல்ல வந்தீங்க? நாம அந்த இடத்துல என்ன வார்த்தையை போட்டுக்குது? ஒரு கண்ணியம் வேண்டாமா? இவருக்கு கவர்ச்சியே இல்லையா? கவர்ச்சியே இல்லை என்றால் இவரை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் ஆன பிறகு எத்தனை முறை பத்திரிகையாளர் சந்தித்திருக்கிறார். மக்களுடைய குரலாகத்தான் பத்திரிகையாளர்கள் சில கேள்விகளை எழுப்புவாங்க. ஆனா அந்த கேள்விகளுக்கு விஜய் அவர்கள் பதில் அளிச்சிருக்காரா? இல்ல நடிக்கும் பொழுது எப்போதாவது ஒரு தருணத்துல பேட்டி அளிச்சிருக்கிறாரா? மக்கள் பிரச்சனையை பேசி அதன் மூலமாக அரசாங்கமானது விஜய் சொன்ன விஷயத்தை காதல ஏத்தி பிரச்சனையை தீர்த்திருக்காங்களா? இல்ல அரசியல் கட்சி தொடங்கின பிறகுதான் பேட்டி அளிச்சிருக்கிறாரா? செய்தியாளரை கண்டா தலை தெறிக்க ஓடுறது. டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. எல்லாருமே டெல்லியில போய் பிரதமரை சந்திச்சாங்கன்னா பேட்டி கொடுத்துட்டு தான் வருவாங்க. மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து தெரிஞ்சு கொள்வார்கள். பிரச்சனை இல்லாம போகுமா, சுமூகமாக இருக்குமா, மத்திய அரசாங்கத்துடன் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்புடன் இருக்க போறாரு,
அதன் மூலமாக எவ்வளவு நிதி பெற போறாரு, மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் எவ்வளவு வரப்போகுது, அதன் மூலமாக வேலை வாய்ப்பு எவ்வளவு பெருக போகுது, இந்த விஷயங்கள் எல்லாம் பிரதமரை சந்திச்சுட்டு வந்து முதல்வர் தருகின்ற பேட்டியிலிருந்து தான் மக்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆனா பிரதமரை சந்திச்சுட்டு பேட்டி அளிக்கவே இல்லை. பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க மரபெல்லாம் மாத்தாதீங்க, ஜெயலலிதா வந்தாங்க கூட வந்து பேட்டி கொடுப்பாங்க, அவங்கள சென்னையில தான் பேட்டி அடிக்க முடியாது அன்றி, ஆனா டெல்லி வந்தாங்கன்னா பேட்டி கொடுப்பாங்க. ரெண்டாவது எங்கனாவது வாகனத்துல போனா கூட மைக் நீட்டோம்னா பேட்டி கொடுத்துட்டு போவாங்க. ஆனா நீங்க பேட்டியே கொடுக்கலையே, மரபை மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது ஓடி தலைமறைவாயிட்டாரு. அதனால எல்லா அரசியல்வாதி கிட்ட இருக்கின்ற எந்த குணமும் விஜய் கிட்ட கிடையாது. ஒன்னே ஒண்ணு கரிஷ்மான்னு சொல்றாங்களே, அதுவா இல்ல கவர்ச்சியான்னு தெரியல. அதனால இந்த கவர்ச்சிக்காக தான் ஓட்டு போட்டாங்களே கண்டு இந்த கவர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் நீடிக்காது என்பது அதிமுகவினருடைய குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ கோட்டு போடு ஷூட்டு போடு, யாரும் உன்னை கேட்கல, போயஸ் கார்டுல வீடு வாங்காதப்போ எனக்கு தெரியாது, ஆனா எப்ப பார்த்தாலும் மேடையில் ஏறிக்கின்னு நொய்யோன்னு கத்திட்டு கிடக்காது, நீ ஆட்சிக்கு வந்துட்ட என்ன பண்ண போற அதை சொல்லு அப்படின்னு அதிமுக காரங்க கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, ஏம்பா இது முழுக்க முழுக்க திரை கவர்ச்சி தான், குழந்தை ஒரு பொம்மைக்கு ஆசைப்படும், பொம்மை மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு கொஞ்ச நேரத்திலே தீர்ந்து போடும், பிறகு அம்மாவை தான் தேடும், அது மாதிரி நம்மளை தான் மக்கள் தேட போறாங்க, இது முழுக்க முழுக்க கவர்ச்சி தான், இந்த கவர்ச்சி தீர்ந்து போயிடும், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் தான் அவருக்கு குத்திக்கிச்சான். உண்மையாகவே நீங்க ஒரு முதலமைச்சராக இருந்தா திருச்சி கிழக்கில் வந்து மக்களை சந்திக்கிறீங்கன்னா அங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? திருச்சி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, 91,000க்கு மேலானவர்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்படி ஓட்டு போட்டதுக்கு நான் ஏதாவது செய்யணுமா இல்லையா? நன்றி கடனாக. அதனால திருச்சி கிழக்குக்கு இந்த ஸ்பெஷல் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்காக இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றேன். நாங்க ஆட்சி கட்டில ஏறி 20 நாள் தான் ஆகுது, இருந்தாலும் திருச்சி மக்கள் என்ன மறக்கவே இல்லை, என் பேச்சை கேட்டு எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, ஓட்டு போட்ட உங்களுக்கு இதுதான் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை அறிவிச்சாரா? நீங்க வழக்கமா பாருங்களேன், யாரு முதலமைச்சர் ஆனாலும் சரி மக்களுக்கு நன்றி சொல்ல வருகின்றார்கள் என்றால் நிச்சயமாக அந்த மேடையில மக்களுக்கான திட்டத்தை அறிவிப்பாங்க, இல்லையா சில விஷயங்களுக்கு அடிக்கலாவது நாட்டுவாங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரா? ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கினாரா? அவர் என்ன தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தாரு? இல்ல இது தேர்தல் காலமா? ஆமாம்பா தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, இப்ப நலத்திட்டங்கள் எதுவும் அறிவிக்க கூடாது, எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு தேர்தலும் கிடையாது. திருச்சி கிழக்குக்கு வந்திருக்கீங்க, அந்த மக்களுக்கு ஒரு திட்டத்தை தொடங்கிருக்கலாம்ல, நிச்சயமா எதுவுமே தொடங்கல. மொத்தத்துல கவர்ச்சியால ஓட்டு போட்டாங்க என்று சொன்ன பிறகு இவங்களுக்கு எல்லாம் குத்திக்கிச்சோம். ரெண்டாவது இந்த வீடியோவை பாருங்க, நாம ஏன் இவங்களை தற்குறின்னு சொல்றோம்ன்றத இதை பார்த்தே புரிஞ்சுக்கலாம். முதலமைச்சரா இருக்கிறவரே வந்து தற்குறி தான், அதை தாண்டி அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க மட்டும் என்ன தற்குறி இல்லாத வேற சிந்தனை கொண்டவங்களா இருக்க போறாங்க. ஏன் இவங்களை காட்டுறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? எகிரி குச்சிட்டே போறாங்க, காவல்துறையினர் மடக்குகின்ற பொழுது கூட நிக்கல, அதனால கட்டுக்கடங்காம விஜயை பார்க்கறதுக்கு போறதுனால தற்குறின்னு சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன கோஷமிட்டு போனாங்க தெரியுமா? ஒழிக ஒழிக திமுக அரசு ஒழிக, ஒழிக ஒழிக காவல்துறை அடக்குமுறை ஒழிக, திமுக திருந்தாது, ஆட்சியை இழக்க போகுது, எங்க விஜய் அண்ணாவை சந்திப்பதற்கு நீங்க பேரிகார்டு போட்டு ஏன் தடுக்கிறீங்க? எங்க கிட்ட பாருங்களேன் என்ன இருக்குது, நுழைவு சீட்டு இருக்கிறது, QR கோடு போட்ட அனுமதி சீட்டை வச்சிருக்கிறோம், ஏன் எங்களை அனுமதிக்க மாட்டீங்க? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது, தோக்கத்தான் போகுது, திமுக அரசு ஒழிக ஒழிக, திமுக அரசு ஒழிக ஒழிக அப்படின்னு கத்திக்கிட்டு இவங்க எங்க போறாங்க? விஜய பார்க்கறதுக்கு போறாங்க. இப்போ எந்த ஆட்சி வந்திருக்குன்னு கூட யாருக்கு தெரியல? விஜய் கட்சிக்காரங்களுக்கு தெரியல. விஜய்க்கு தெரிஞ்சிருந்தா தானே விஜய் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அதுலயும் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, வந்து 20 நாள் கூட ஆகல, 1 மாதம் கூட ஆகல, அதற்குள்ளாக நம்ம கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறாங்கப்பா, நம்மளை விமர்சனம் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுகவினர் என்ன சொல்றாங்க கேட்டா, ஏப்பா நீ வாக்குறுதி கொடுத்துருக்க தெரியுமா, அந்த வாக்குறுதியை நிறைவேற்று அப்படின்னு அதிமுக காரங்க யாருமே கேட்கல. அதிமுக காரங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? ஏற்கனவே சட்ட ஒழுங்குக்கு காவல்துறையினர் இருக்காங்க, நீங்க வந்த பிறகு காவல்துறையை சீர்படுத்தி போதைப் பொருளை கட்டுக்குள் கொண்டு வரணும், கூட்டு பாலியல் வன்புணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வரணும்,
பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்தணும். தவேக ஆட்சி வந்த பிறகு 20 நாள்ல 68 குழந்தைகள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. பெண்கள் மட்டும் 40 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம். நேத்து ஸ்ரீவைகுண்டத்துல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க 2 தற்குறிகளை, இத்தனைக்கும் கட்சி பொறுப்புல இருக்காங்க, அந்த பெண்ணை கூட்டும் போய் மயக்க மருந்து கொடுத்து தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சட்ட ஒழுங்கை சரி பண்றது, போக்குவரத்தை சரி பண்றது, மின்வெட்டி இல்லாம பாத்துக்கிறது, குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பது, வழக்கமா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதற்கெல்லாம் டைம் கேட்கவே கூடாது. நீங்க அதிகாரிகளை கூப்பிட்டு குடிநீர் தேவைக்கு ஏரிகள்லயும் ஆறுகள்லயும் எவ்வளவு தண்ணி இருக்கு டேம்ல அப்படின்னு கேட்டு அது தங்கு தடையின்றி தரணும். அதே மாதிரி மருத்துவமனையில என்னென்ன மருந்து இருக்குது இல்லை என்பதை பார்க்கணும். நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க கேட்கிறாங்க. யாரு கேட்கிறாங்க? ஆனால் முதலமைச்சரா இருந்து நான் இதெல்லாம் பண்ணிருக்கிறேன், வந்த சட்ட ஒழுங்கை சரி பண்ணிட்டேன், குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணிட்டேன், மின்சார தேவையை பூர்த்தி பண்ணிட்டேன், மருத்துவமனையில மருந்துகள் இல்லாத சூழ்நிலை இருந்தது அதெல்லாம் சரி பண்ணிருக்கேன், சாலைகளை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சரி பண்ணிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, பள்ளிகள் வந்து திறக்க போறாங்க, அவங்க புத்தகத்திலிருந்து பாத்ரூம்ல இருந்து குடிநீர் வசதியிலிருந்து எல்லாம் சரி பண்ணிருக்கிறோம். இதெல்லாம் ரொட்டீனா செய்ய வேண்டிய வேலை. இந்த மாதிரியான வேலைகளை தான் நீங்க செய்யல. ஏன்னா நேற்று சென்னையில கொடுங்கையூர் தான் நினைக்கிறேன், அங்க போதைப் பொருள் விற்தவனை போய் அதே தெருவில் இருக்கிறவன் ஒருத்தன் போய் கேட்டிருக்கான், ஏன்டா இந்த மாதிரி போதைப் பொருள் வித்து எல்லாரையும் கெடுக்கிற அப்படின்னு. உடனடியாக போதை ஆசாமிகள் ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த போதைப் பொருள் ஏன் விற்கிறான்னு கேட்டான் பாரு, அவன் தலையில அம்மிகள்ல போட்டு அடிச்சே கொண்டு இருக்கான். ஏன் இதெல்லாம் சரி பண்ண முடியாதா? இதெல்லாம் ஆட்சிக்கு வந்து 6 மாசம் போது தான் சரி பண்ண முடியுமா? ஸோ நீங்க என்ன சொன்னீங்க, மாற்றத்தை மறுநாளில் இருந்தே பார்க்கலாம். நீங்க இந்த மாற்றத்தை கூட செய்யறதுக்கு என்ன வலிக்குது கேட்டா, நான் வந்து திறமையான ஆபீசர்களை போட்டிருக்கேன், அவங்க எல்லாம் பாரு அறுத்து தள்ளிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா என்ன பண்ணிருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதே மின்வெட்டு, அதே குடிநீர் பற்றாக்குறை, அதே மருத்துவமனையில் மருந்து கிடையாது, அதே போக்குவரத்து பிரச்சனை, அதுவே பேருந்துகள் பற்றாக்குறை, இப்படி ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியில் இருந்தது அத்தனையும் அப்படியே இருக்குது. இன்னைக்கு சமூக ஆர்வலர்களும் அன்புமணி ராமதாசும் ஒரே நாள்ல 5000 ஊழியர்கள் பணி ஓய்வு பெற்று விட்டார்கள். எப்ப புதிய பணியாளர்களை எடுக்க போறீங்க? அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடம் திறக்க போறாங்க. 1800 பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர்களே கிடையாது. அது என்ன கொடுமை தெரியுமா? 12வது 10வது அந்த பாடத்திட்டங்கள்ல பொது தேர்வு எதிர்கொள்றாங்களா மாணவர்கள், அந்த மாணவர்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்துல வாத்தியார்கள் இல்லையா, ஹெட்மாஸ்டர் இல்லையா. கிட்டத்தட்ட 300 மகளிர் மேல்நிலை பள்ளி, 700 ஆண்கள் மேல்நிலை பள்ளியில வாத்தியார்களும் இல்லையா, ஹெட்மாஸ்டரும் இல்லையா. சோ இந்த மாதிரி கல்வி சீரழிந்திருக்கிறது. இதை பத்தி எல்லாம் கவனம் செலுத்தலாம். நீங்க அடுத்து நடக்க போகின்ற இடைத்தேர்தல்ல என்ன சொல்லி வாக்கு வாங்குவீங்க? எதனால மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? உங்க மீது இருக்கக்கூடிய கவர்ச்சி நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அதை நீங்க எப்ப உணர போறீங்கன்னு தெரியல. நீங்க ஒரு நடிகர், இப்ப முதலமைச்சராக இருக்கீங்க, அதனால ஊடகமானது டிஆர்பிக்காக உங்க பின்னாடி ஓடி வரும். ஆனா அதுவே நிஜம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அதுவே தங்க வெற்றி பெற வச்சு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு எதுவும் செய்ய வேண்டியது கிடையாதா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க செல்வாக்கு இழந்து கொண்டு வரீங்க. அதிமுக வந்து தீர்ந்து போன சக்தி மற்றும் பலர் என்று விமர்சனம் பண்றது, நாம் தமிழர் கட்சியை அள்ளு சில்லுகள் என்று சொல்றது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா? உடனே அதிமுக காரங்க நல்லா பதிலடி தான் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? இரவல் சக்தி மூலமாக கோட்டையில ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய வாடக சக்தியை வீழ்த்த போகின்ற மக்கள் சக்தியே வந்து அதிமுக அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே இரவல் வாங்கி தான் நீங்க ஆட்சியை ஓட்டிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தெரிந்து கொள்ளாம நீங்க நிரந்தர முதலமைச்சர் நினைச்சுக்கிட்டு மக்களுக்கானவற்றை எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காம மேடையில ஏறிட்டு அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சியை கேவலமா பேசிட்டு போனா மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? 4 தற்குறிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பாக்குறதுக்கு முண்டி அடிக்கலாம். ஒரு 50 தற்குறிகள் வந்து உங்களை பார்த்ததே போதும் அப்படின்னு அழுவலாம். ஆனா அவங்க மட்டுமே உங்களுக்கு ஓட்டு போட போறதில்ல. அதை தாண்டி இனிமே தமிழகம் எப்படி இருக்க போகுது, பொருளாதாரத்துல, வேலை வாய்ப்புல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி எப்படி மக்கள் சுகமா வாழ போறாங்க, அமைதியா எப்படி இருக்க போகுது மாநிலம், அந்த அமைதியா இருக்கின்ற சூழ்நிலை பயன்படுத்தி கொண்டு முதலீட்டாளர்கள் எவ்வளவு பேர் வர போறாங்க, இப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சீங்கன்னா தான் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியும், இடைத்தேர்தலாம் வெற்றி பெற முடியும். ஆனா அதற்கான அறிகுறிகள் கண்ணுக்கு எட்டிய தொலைவில் இல்லவே இல்லை. ஆனா நீங்க பேசுறத பார்த்தா கண்ணுக்கு எட்டிய தொலைவில் எனக்கு எதிரியே இல்லை, நான் தான் ராஜா என்ற போர்வையில பேசுற மாதிரி இருக்குது. இது ஆணவம். இந்த ஆணவத்துக்கான அடியை
மக்கள் நிச்சயமா தருவாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.